ஊழல் புகார் தொடர்பாக பேச அனுமதி தரவில்லை என்று கூறி சட்டசபையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் போக்குவரத்து துறையில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து பேச முயன்றார். அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறி சபாநாயகர் பேச அனுமதி மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தில் ஜிபிஎஸ் மூலமாக பஸ் டிக்கெட் முறையில் கான்ட்ராக்ட் வழங்குவதில் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட அதே தேதியில் ஒப்பந்ததாரர் முடிவு செய்யப்பட்டு அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய தவறு. எனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது சபாநாயகர் அனுமதி தரவில்லை. எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் திமுக கழகத்தின் சார்பில் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முன்னதாக காலை 11 மணி அளவில் திமுக தலைவரும் திருவாரூர் எம்எல்ஏவுமான கருணாநிதி சட்டசபைக்கு வருகை தந்தார். சட்டசபை வளாகத்தில் இருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு உடனே கிளம்பி சென்றார். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றபோது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சைகையில் கூறிவிட்டு அங்கிருந்து கருணாநிதி புறப்பட்டுச் சென்றார்.